Hi friends, 1500 பட்ஜெட் செக்மெண்ட்க்கு உள்ளாடி boAt பிராண்ட்ல இருந்து நல்ல ஒரு கேமிங் இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படினா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல boAt Immortal 101 அப்படிங்கற இந்த கேமிங் இயர்பட்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். boAt Immortal 101 இந்த கேமிங் இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் boAtோட வெப்சைட் மற்றும் அமேசானில் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. கேமிங் இயர்பட்ஸ் அப்படின்னா பேக்கேஜிங் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து பண்ணுவாங்க. அதே போல் பேக்கேஜிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், boAtோட ஸ்டிக்கர், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு மற்றும் கேட்லாக் வச்சுருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸோட சென்டரில் வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷில் வந்து ஒரு டிசைன் வந்து இருக்குது. அந்த டிசைனில் வந்து எல்இடி லைட் வந்து வச்சது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் கேஸ் வந்து ரொம்ப சின்ன சார்ஜிங் கேஸாக வந்து இருக்குது. இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு boAt பிராண்டில் இருந்து நிறைய கேமிங் இயர்பட்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சார்ஜிங் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸில் வந்து எப்படி வந்து எல்இடி லைட் வந்து வச்சுருக்காங்களோ அதே போல் இந்த இயர்பட்ஸோட மேலே பார்த்திங்க அப்படின்னா எல்இடி லைட் வந்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லைட் வெயிட்டாக வந்து இருக்கனால காதுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த டச்சை யூஸ் பண்ணி உங்களால் வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸோட ஒரு மேஜரான நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இது பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான கேமிங் இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை நீங்கள் 3 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. 40 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி வந்து இருக்குது. நீங்கள் கேமிங் மோடில் கேம் வந்து விளையாடும்போது ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து அதிகமாக வந்து வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். வீடியோவில் வந்து என்ன வந்து ஆடியோ இருக்கோ அது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இயர்ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக வந்து சிங் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ஆடியோ லேக் எதுவுமே இல்லை. இந்த கேமிங் இயர்பட்ஸோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிராண்டு வந்து காம்ப்ரமைஸ் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் கேஸில் டைப் சி வந்து இருக்கனால 1.5 மணிக்கூரில் முழுமையாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இயர்பட்ஸை 45 நிமிடங்களில் முழுமையாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் இதோட மிகப்பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா ப்ளேபேக் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ப்ளேபேக் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா வெறும் 30 மணிக்கூர் ப்ளேபேக் மட்டும்தான் இருக்குது. இயர்பட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 10 மணிக்கூர் ப்ளேபேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு பிராண்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 5லிருந்து 6 மணிக்கூர் ப்ளேபேக் மட்டும்தான் இருக்குது. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் கேமிங் இயர்பட்ஸ் தான். ஆனால் இதோட கால் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 4 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ENX டெக்னாலஜி இருக்கனால நீங்கள் கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி விடுது. நீங்கள் ட்ராவல் டைம் நீங்கள் கால் பேசுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா வந்து இருக்குது. இந்த இயர்பட்ஸில் 10 மில்லிமீட்டர் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. SPC மற்றும் AAC சப்போர்ட் வந்து இருக்குது. ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் போல்டான ஆடியோ வந்து இருக்குது. வால்யூம் வந்து ஒரு 80 வச்சு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ்டான ஆடியோ வந்து நீங்கள் என்ஜாய் வந்து பண்ணலாம். இந்த இயர்பட்ஸில் வந்து பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து எதிர்பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பேஸ் வந்து இருக்காது. கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் கேமிங்காக செப்பரேட்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கேமிங் மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கால் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி boAt பிராண்டில் இருந்து நல்ல குவாலிட்டியான கேமிங் இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.